ஒரு பார்சல் வந்து வந்திருக்கு. ஒரு மாதத்துக்கு முதலே ஆர்டர் பண்ணது. இப்போ வந்திருக்கு. அதுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இருக்குது பார்ப்போம். வாவ், இது என்ன பெட்டியாக இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து தேயிலை வைக்கிறதுக்கு போல இருக்கு. இதை வைப்போம். இனி அடுத்ததை பார்ப்போம். ஒரு கரண்டி இருக்கு ஒரு சைஸில், அதை பாருங்க. சின்ன சின்ன கரண்டி இருக்கு. இதில் எல்லா சைஸ்லையும் இருக்குது. கடைசி நீங்கள் கூட சின்ன கரண்டி கூட மருந்து வாங்கக்கூடிய கரண்டி கூட இருக்குது. அடுத்த பொருளை பார்ப்போம். வித்தியாசமாக இருக்குது. சரி, இது வந்து அரிசி வடிக்கிறதா இருக்கும். அரிசி வடிக்கிறது தவறு இந்த முகம் மாதிரி இருக்குது. சரி, இது என்னது பாவிக்கிறேன்னு ஒரு பார்ப்போம். இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிக்னலுக்கு வைக்கிறது. சிக்னலை வந்து நீங்கள் மடித்து சுருட்டாமல், நான் நினைக்கிறேன் சிக்னலுக்கு வைக்கிறது. சிக்னல் வந்து இரவு அடுக்கையில் பண்ணுறதுக்காண்டி இப்படி வைக்கிற போல இருக்குது. ஓ வா 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 அதுதான் அதுதான். இப்போ நீங்கள் வந்து இப்படி சுருட்டி எடுக்காமல் இப்படி நீங்கள் சிக்னலில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இலவாக இருக்கும் சிக்னல் எடுக்கிறதுக்கு. அதுக்காக தான் இது வந்திருக்கு. ரைட், அடுத்த பார்ப்போம். இது வந்து இப்போ நீங்கள் டாஜி சூடாக இருக்கும். டாஜியில் நீங்கள் சமைச்சிருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு லேசாக வந்து அதை பிடிச்சி இறக்கக்கூடிய மாதிரி இந்த இது இருக்குது, பிளாஸ்டிக். இதை பிடிச்சி கொண்டு அப்படி எடுத்து இறக்கி வைக்கலாம். அதான் இது. அடுத்த பொருள் என்னென்னு பார்ப்போம். இன்னும் ஒரு கிளிப்பிட்ட மாதிரி எனக்கு பார்க்குறது. மக்களே, இது வந்து பிளாஸ்டிக் இல்லை, கண்ணாடி ஸ்டோவ். இது வந்து பிளாஸ்டிக் இருந்தால் பிடிச்சி போட்டு இருக்கலாம். இது வந்து நீங்கள் திருப்பி பாவிக்கலாம். இது திருப்பி கழுவி பாவிக்கிறது ப்ரஷ்ஷும் பண்ணிருக்கு. நீங்கள் இதுக்கு இதை வந்து கழுவி நீங்கள் 2ஆம் முறையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஏன்னா கண்ணாடி என்றால் இதில் வந்து ஓகே. அடுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். இருக்கும். இது வந்து நீங்கள் சமைக்க உங்களுக்கு மூடி, தலைமையில் முடிகள் அது விழாமல் இது வந்து நீங்கள் போட்டு இப்படி போட்டுட்டு வடிவா சமைக்கிறது. நீங்கள் அடுத்த பொருளை பார்ப்போம். இது வந்து பார்ப்போம் என்னென்னு. இது வந்து போட்டு இப்போ நீங்கள் எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் சமையல் எண்ணெய் அதை இதுக்க விட்டுட்டு இதை வந்து இலகுவாக வந்து ஊற்றக்கூடிய மாதிரி இதை நீங்கள் இலகுவாக ஊற்றி போட்டு
அப்படி அடைஞ்சு விட சரி. இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தா தான் தெரியும். மக்களே இது வந்து சமைக்கிறதுக்கு போடுற ஏப்ரன். ஓகே, இப்போ அடுத்த பார்ப்போம். இது வந்து ஏர் ஃப்ரை வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ சிக்கன் மரக்கறிகள் அது தான் இதை கீழே வச்சு போட்டு இதுக்கு மேலே வச்சு போட்டு இதுண்டா ஓகே. இது வந்து நம்மளுக்கு க்ளீனாகவும் இருக்கும். நீங்கள் கழுவ தேவையில்லை. இதை வச்சு போட்டு இதை அப்புறப்படுத்தி விடலாம். அடுத்தது பார்ப்போம் என்ன இருக்கு. இது வந்து தையல் ஊசி நூல். உங்களுக்கு என்னென்ன இது இப்போ ஒரு உடுப்போ துணியோ கிழிஞ்சிருந்தால் என்னென்ன கலர் இருந்தால் எல்லா கலரும் இருக்குது. இதில் 12 கலர் இருக்குது. ஊசி இருக்குது, ஊசி ஒரு சைஸில் இருக்குது. அது வந்து இது வந்து தைக்கலாம். கத்தரிக்கோல் இருக்குது, சின்ன சின்ன சாமான் இருக்குது, பின் இது எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து மீட்டர் இருக்குது. உங்களுக்கு தேவையான இது உங்களுக்கு கிழிஞ்சிருந்தா உங்களுக்கு உடுப்போட எதுவும் டேமேஜாக இருந்தால் இதை நீங்கள் தைச்சு கொள்ளலாம். பார்ப்போம் அப்படி என்ன இருக்குது. இது வந்து பேர்ஸ்ண்டா மணி பேர்ஸ். இப்போ நீங்கள் முக்கியமான இது பொருள் எதுவும் இருக்கிறதுக்கு வச்சு இதை நீங்கள் பாதிக்கலாம். லேடிஸுக்கு ஓகே. என்னென்னு பார்ப்போம். இது வந்து கிளிப்பு. இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் எதுவும் சாப்பிட்டுட்டு அல்ல சிப்ஸ் எதுவும் சாப்பிட்டுட்டு நீங்கள் இதை மூடி காற்று போகாமல் அது இல்லாமல் வைக்கிறதுக்கு வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி விட்டிங்கன்னா பழுது போகாமல் இருக்கும், காற்று போகாமல் இருக்கும். இது வந்து பானை சட்டியை கழுவுறது உங்களோட கை சேஃபாக இருக்கும். அதுக்காண்டி இந்த விரலில் போட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பார்ப்போம். இது வந்து பென்சில் சீவிற கட்டர். இது வந்து கடைசி பொருள், பார்த்ததுலேயே கடைசி பொருள். இந்த வயலுக்கும் பார்ப்போம். இது வந்து அடுப்புக்கு வைக்கிறது. அடுப்பு உள்ளுக்கு வச்சு கேஸ் அடுப்பு உள்ளுக்கு வச்சு அடுப்பை இதாண்டி போட்டு மேலே இப்போ நாங்கள் சமைக்கலாம். சமைச்சு இதாண்டி போட்டு அப்புறம் நாங்கள் இதை வந்து எரியதே இல்லை. இதை வந்து கழுவி விடலாம். நோம்புடா இது வந்து நோம்புடா இதாண்டி போட்டு நான் திருப்பி யூஸ் பண்ணலாம். அப்போ கீழே அந்த கடையில் சிந்தாமல் இதை நீங்கள் பாவிச்சா இன்னும் அடுப்புடும் பாவிக்கலாம். மக்களே, இதோட இந்த காணொலியை நிறைய செய்கிறோம். உங்களுக்கு என்னென்ன தேவையான காணொளி வேணுமென்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய் பாய்.